பிதாவே, கருமையான மாறுவேளைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உலகம் முழுவதும் ஆண்டவரே உடைய பிறப்பை காரியத்தை நினைத்து நன்றி செலுத்தவும் ஸ்தோத்திரம் செலுத்தவும் இந்த நாளில் நியமித்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாறுவேளையிலும் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் இரண்டத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவளை தடை செய்யாதீர்கள் என்று சொல்லி அவளை ஏற்றுக்கொண்டு ஆசிரியத்த கத்த நீர் ஆண்டவரே. இந்த மாறுவேளையிலும் இந்த நிகழ்ச்சி, இந்த புரோகிராமை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். அதை பொறுப்பெடுத்து செய்கிறவருடைய பிள்ளைகளை பொறுப்படும் அதில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிரியத்தாரும் அதில் சொல்லப்படுகிற பாடப்படுகிற காரியங்கள் பக்தி விருத்திக்கு எதுவாக நாம் கற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே மனத்திலாய் காணப்பட கத்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். உடைய திருக்கத்தில் மீட்புடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Hello everyone, praise the Lord. எல்லாரையும் Good Samaritan Fellowship Children Christmas கொண்டாட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். We all request you to encourage all the children when they are performing. நம் தேவனின் மேலான நாமமே எல்லா நாமத்திலும் பெரியது. நம் தேவனின் நாமத்தை போற்றி பாடுவ வருகிறார்கள்.
அவரை நடனத்தோடு போற்ற வருகின்றனர் ஜேன், மெர்சி, கெரோலின் அண்ட் ஜெனிட்டா.
கொண்டாட்டமே பாடி பாடி மகிழும் நாட்களே ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே கிறிஸ்துமஸ் நாள் கொண்டாட்டமே பாடி பாடி மகிழும் நாட்களே ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே எல்லாம் செழிப்பாகுமே இயேசுவின் பிறந்தாலே நம் வாழ்க்கை மாறுமே புது வழி திறக்குமே இயேசு இங்க வந்ததினாலே வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே இயேசுவின் பிறந்தாலே நம் வாழ்க்கை மாறுமே புது வழி திறக்குமே இயேசு இங்க வந்ததினாலே பறந்து
என்னை தொடுவாரே. விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என்பாதன் பயம் இல்லையே. வியாதி கலந்து போகுமே, யெகோவா என்னை தொடுவாரே. விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என்பாதன் பயம் இல்லையே. தேவ வசனம் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. வேத வசனத்தை கூட வருகின்றனர் நம் குட்டீஸ். கர்த்தர் என் சகாயர் எபிரேய 13:6. கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளது. தேவன் வைப்பது மைந்து கூறு களி கூறு. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் சேனைகளின் ராஜா, சேனைகளின் தேவன் எனப்படுவார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஏசாயா 9:6. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோண்டி அவன் வேர்களில் இருந்து கிளை எழும்பி செழிக்கும். ஏசாயா 11:1. உம்மை உறுதியை பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையை நம்பிக்கும்படியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கர்த்தரை என்றைக்கும் நம்புங்கள். கர்த்தர் யெகோவாவிலிருந்து நித்திய கண்களை போல் இருக்கிறார்கள். ஏசாயா 26:3-4. கர்த்தாவே, நீரே அடைக்கலம், நீரே கோட்டை, நீரே துருகம், நீரே பலன். நான் நம்பிக்கை தேவன் நீரே. நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் அவரை. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளின்
மாட்டார். அவர் நெறிந்த நானாலே முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் ஞானத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். All of my life, in every season, you are still God. I have a reason to sing. I have a reason to worship. God is glorious, worthy of all praise. Let me call upon the tiny tones of a church. மத்தேயு 5:3-10 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசுதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் அடைவார்கள். இருதயத்தில் சுத்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அவரின் ஒப்பில்லாத அன்பை பற்றிய பாடலை கேட்போமா? எந்த காலத்திலும் மாறாத அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, இதுவும் பின்னாத அன்பு, பூரண அன்பு, இதுவும் பின்னாத அன்பு, பூரண அன்பு, இயேசுவின் அன்பு, இதுவும் பின்னாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு, இதுவும் பின்னாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக் கொண்ட மகா பெரிய அன்பு, மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக் கொண்ட மகா பெரிய அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு, பின்னாத அன்பு, பூரண அன்பு, இதுவும் பின்னாத அன்பு, பூரண அன்பு, இயேசுவின் அன்பு, இதுவும் பின்னாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு, இதுவும் பின்னாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, ஆழமான ஆணியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆணியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, இயேசுவின் அன்பு, இதுவும் இல்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு,
சொல்லாத பூரண அன்பு இது ஒப்பினால அன்பு பூரண அன்பு இது ஒப்பினால அன்பு பூரண அன்பு. மனப்பாட வசனம் 1 யோவான் 1:5-10. தேவன் ஒளியாயிருக்கின்றார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகின்றவர்களாய் இருப்போம். தேவன் ஒளியாயிருக்கின்றார், நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவர் ரட்சிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கின்றார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இருக்காது, அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்காது. ஆமென். களிப்புடனே நவனத்துடனே ஆனந்த சத்தத்தோடு தேவனை போட்டு வருகின்றனர்.
கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பேன். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் குரல் தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் மனுஷர் மேல் பிரியமும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் குறைவுபடவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியன்ஸ் 18:12. Bless the Lord, O my soul, and forget not all his benefits, who forgives all your eternity, who heals all your diseases and problems. Let me call upon Jane to sing a song. சங்கீதம் 91. உலகமானையும் மறைகிறான் சர்வதையும் இருக்கிறான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் நான் அடித்தம், நீர் என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன். அவர் என்னை வேணுடைய கண்ணைக்கும் பாலாக்கும் கொள்ளையினருக்கும் தப்புவிப்பார். இருளில் உண்டாக்கும் கைக்கும் பகலில் பறக்கும் அவனுக்கும் இருளில் நடப்பாது கொள்ளையினருக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாத இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபிரமாய் கொண்டார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடத்தை அணுகாது. என் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கலையிடாதபடி தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தின் பால சிங்கத்தின் மீது போடுவாய். அவன் என் இடத்தில் வாஞ்சா இருப்பதையால் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்.
அவன் என்னை நோக்கி நீரின் அடைக்கலம் நீரின் கோட்டை. அவர் என்னை நோக்கி நீர் என்னை நோக்கி நான் அவனுக்கு மனதில் வழி செய்து ஆபத்து காலத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பி வைத்து அவனை கண்டுபிடிப்பேன். நீடித்த நாட்களை அவனுக்கு கட்டி என் ரட்சிப்பை அவனுக்கு கண்டுபிடிப்பேன். முதல் அவ்வரை ஏசப்பா என்றும் எங்களுடன் இருப்பவர் நீங்கப்பா. முதல் அவ்வரை ஏசப்பா என்றும் எங்களுடன் இருப்பவர் நீங்கப்பா. அன்பு நிறைந்தவர் ஆறுதல் அளிப்பவர் இரக்கம் உள்ளவர் தன்னையே ஈந்தவர். அன்பு நிறைந்தவர் ஆறுதல் அளிப்பவர் இரக்கம் உள்ளவர் தன்னையே ஈந்தவர். முதல் அவ்வரை ஏசப்பா என்றும் எங்களுடன் இருப்பவர் நீங்கப்பா. முதல் அவ்வரை ஏசப்பா என்றும் எங்களுடன் இருப்பவர் நீங்கப்பா. உண்மையுள்ளவர் ஊழியம் செய்தவர் எண்ணங்கள் அறிந்தவர் ஏக்கங்கள் தீர்ப்பவர். உண்மையுள்ளவர் ஊழியம் செய்தவர் எண்ணங்கள் அறிந்தவர் ஏக்கங்கள் தீர்ப்பவர். முதல் அவ்வரை ஏசப்பா என்றும் எங்களுடன் இருப்பவர் நீங்கப்பா. முதல் அவ்வரை ஏசப்பா என்றும் எங்களுடன் இருப்பவர் நீங்கப்பா. எங்கள் தீர்ப்பவர் ஒரே தேவனவர் காப்பவர் ஔஷதமானவர். எங்கள் தீர்ப்பவர் ஒரே தேவனவர் எது காப்பவர் ஔஷதமானவர். முதல் அவ்வரை ஏசப்பா என்றும் எங்களுடன் இருப்பவர் நீங்கப்பா. முதல் அவ்வரை ஏசப்பா என்றும் எங்களுடன் இருப்பவர் நீங்கப்பா. நம்மை தேடி மீட்டெடுத்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவனை போற்ற வருகின்றனர்.
ஒப்பாயிராது. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீயை நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுங்கள். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். நம்ம அன்பு ஒரு காலம் ஒழிந்து போகாது. விசுவாசங்கள் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து விடும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம் தீர்க்கதரிசன சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையை போல் பேசினேன், குழந்தையை போல் யோசித்தேன், குழந்தையை போல் சிந்தித்தேன். நான் புருஷனான போது குழந்தைக்கு ஏற்றவர்களை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் அறிவு குறைந்தவளாய் உள்ளேன், அப்பொழுது நான் அறிவின் இருந்தபடியே அறிவித்திருந்தேன். இப்பொழுது அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் நான் மூன்றும் உள்ளது. இவைகளில் அன்பே பெரியது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேலை போற்றி பாட வருகிறார். Prabhu
வந்த இயேசுவே இருளியாக வந்த எங்கள் வெளிச்சமே வழியாய் வந்த இயேசுவே இயேசுவே இம்மானுவேலரே மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே இயேசுவே இம்மானுவேலரே மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. அன்பான சபையோரே, இன்று நாம் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நல்லது. ஆனால் ஒருவேளை இந்த நொடி பொழுது தேவ வருகை இருக்குமே ஆயின் நாம் நிலைமை என்ன? சிந்தியுங்கள். ஜெபத்தோடு இந்த நாடகத்தை பாருங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கம்பீரமாய் பாடுங்கள். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் நியாயத்திற்பின் நாளில் என்னோட கூட வருகிறது. ஆயத்தமாய் என்ற சபையை பரமாலத்தின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகின்றேன். நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் வந்த இந்த அடியனை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த நாளிலும் உங்களுடைய 2வது வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லாத்தையும் நீங்க பாதுகாத்து வழிநடத்தி கொள்ளுங்க. ஏசுவின் ஜெபம் கேளுங்க. ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சரி, நம்ம நண்பர்கள்லாம் ரெடி ஆயிட்டாங்கன்னு பார்ப்போம். ஏசப்பா வராங்க. வெனனியக்கா என்னக்கா, ஏசப்பா வந்துட்டாங்க. நீ ரெடி ஆயிட்டீங்களா? என்ன சொல்லிட்டாங்க பாரு, ரெடி ஆயிட்டானே இருக்கு. இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்? லிப்ஸ்டிக் மட்டும் போடணும், அதை மட்டும் போட்டு வந்துடுறேன். நீ என்ன இவ்வளவு சிம்பிளா கிளம்பி வந்திருக்க? நம்ம ஏசப்பாவை மீட் பண்ண போறோம். ஏசப்பா என்னக்கா உள்ளத தானே பார்க்க போறாரு, உடுத்துற உடையவா பார்க்க போறாரு. இருந்தாலும் கல்யாணத்துக்கு போனாலே நம்ம அவ்வளவு மேக்கப் பண்ணிட்டு போறோம். ஏசப்பாவை பார்க்க போறோம். கொஞ்சமாவது ரெடி ஆக வேண்டாம்? பரவாயில்லக்கா, இல்ல மேக்கப் போட்டு வரேன். ஏனக்கா, வாங்க லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். பரலோகத்துக்கு போனா பத்தாது, எல்லாரும் போகணும். அதுக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும். நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கேன். ஹாப்பியா இருக்கு. கர்த்தரின் வேலை சமீபமாயிற்று. தேவ சமூகத்தை நாடுங்கள். இன்னைக்கு சண்டே வேற. ஏசப்பாடா நம்ம ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லாததுக்கு போய் ஜோம் பண்ணிட்டு வருமா? பெனமியக்கா, நீங்க வரீங்களா? ஐயோ, என்ன நம்மளை கூப்பிடுறாங்க? ஐயோ, ட்ரெஸ் வேற எடுக்கணும், ஷாப்பிங் பண்ணணும், மேக்கப் திங்ஸ்லாம் வாங்க நேரம் இல்லை. இது வேற. நீங்க போங்க, நான் பின்னாடி வந்து ஜாயின் சரி. நீ வரியா? நான் வரல. ஜெயந்தியும் வரியா? நானா? நீங்க போங்கக்கா, நான் காம நேரத்துல உங்களோட பஸ் ஸ்டாப்போட சேர்ந்துறேன்.
சரி. ஜெனிகா உனக்கு நாளைக்கு எக்ஸாம்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நான் வந்துடுறேன். இன்னைக்கு நான் வந்து படிச்சுக்கிறேன். நான் கண்டிப்பா வந்துடுறேன். காவியாக்கா நீங்க வரீங்களா? நானா? சரி, நீங்க என்னதான் பண்றீங்கன்னு கூட போய் பார்ப்போம். சரி நான் வரேன். சரி வாங்க நம்ம எல்லாரும் போய்க்கலாம். ஆண்டாள் வரப்போறானே ரொம்ப சீக்கிரம் வந்து உட்காந்துட்டாங்க போல. என்ன எல்லாரும் ஆயத்தமாயிட்டீங்களா? ஆயத்தமாயிட்டோமே. என்ன பெண்ணமி, ஆயத்தமாயிட்டியா? கிளம்பிட்டேன்க்கா. பாத்தீங்களா என் ட்ரெஸ் எவ்வளோன்னு தெரியுமா? 10,000 ரூபாய். எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டேன். நீ ஏசப்பாவை மீட் பண்றது மட்டும் தான் வேண்டியது. சரி சரி, நீ மேக்கப் போடாம தான் இருக்க மாட்டே, எப்படி பரலோகத்துக்கு போய் இருக்க போற? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இங்க பாருங்க, என் பேக்ல வந்து அதுக்கு ஏத்தாப்புல ட்ரெஸ், லிப்ஸ்டிக்கு, அப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். போய் போட்டா முடிஞ்சு வேலை. பாரு கலக்கிறப்போ இங்க கிடக்கா நம்ம கிட்ட இல்லாத பொருளா. இந்த ஜேடு, நீங்க ஆயத்தமாயிட்டியா? நான் ரெடி ஆயிட்டேன்க்கா. சரி, நீங்க போன் இல்லாம இருக்க மாட்டியே, அப்புறம் எப்படி பரலோகத்துக்கு படைச்ச ஆண்டவர் போன இது கூடயா இருக்காது, வைஃபை கூடயா இருக்காது, போய் பார்த்து கிட்ட போட்டு பார்க்க வேண்டியதுதான். ஓ, அந்த பிளானா? ஆமா சரி, எல்லாம் ஒரு பிளானோட தான் இருக்காங்க. இவங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லை. இப்ப பார்த்தாலும் பைபிளும் கையுமாவே சுற்றுவாங்க. என்னமோ இவங்க தான் பரலோகத்துக்கு போற மாதிரி. நம்ம எதுவும் டைம் வேஸ்ட் பண்ணுவோம். வாங்க நம்ம சீக்கிரம் படிக்க. ஐயோ போங்க, நான் அப்புறமா வரேன். ஜெயின் ஜெயின் எந்திரி, ஏசப்பா வந்துட்டாரு. போங்கா, தூக்கமா வருது, தலைவேற வலிக்குது, போங்கா. தூங்கிட்டு இருக்கீங்க. ஏசப்பா வரப்போறோம், வாங்க சீக்கிரம் போலாம். தூங்கணும். நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணும் டைம்? நம்ம ஆத்மாவை நம்ம காத்துக்கலாம். வாங்க போலாம். ரொம்ப நேரமா தூங்கிட்டோமோ? ஆண்டவர் இன்னுமா வராம இருக்காரு? இவங்க எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஐயோ, இவங்க எல்லாம் காணுமே. ஏய் எந்திரிங்க எந்திரிங்க, எங்கெல்லாம் காணும் பாருங்க. என்னாச்சுக்கா? என்னக்காச்சு? ஐயோ ஐயோ, இவங்க போனாங்க. சாப்பிட எங்கேயாச்சும் போயிருப்பாங்கக்கா. சரி நம்ம கேட்கணும். இங்க இருக்கிறவங்களை யாராவது பாத்தீங்களா? அவங்க எல்லாம் போனாங்கன்னு பாத்தீங்களா? இங்க இருக்கவங்க எங்க போனாங்கன்னு? போயிட்டாங்களா? அப்ப நம்ம எப்படி ஆண்டவர் போனா? நம்மள கூட்டிட்டு போகாம போயிருக்க மாட்டாரு. அதெல்லாம் என்ன விட்டு போயிருக்க மாட்டாரு. நான் போய் கேட்டு வரேன், இருங்க. ஏசப்பா கதவு திறங்க. ஏசப்பா நான் பெண்ணமி வந்திருக்கேன், கதவு திறங்க ஏசப்பா. பெண்ணமே, உனக்கு என் பரிசுத்த நடத்த இடமில்லை. என்ன ஏசப்பா இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களை பார்க்கறதுக்கு நல்ல மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகி வந்துட்டு
ஆவிக்குரிய அலங்காரத்தை தேடாமல் போனாய். வெளிப்புற தோற்றத்தை மட்டுமே நீ பார்த்ததினால் உன் ஆத்மாவை இழந்து விட்டாய். என்ன ஏசப்பா இப்படி சொல்றீங்க? என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் ஏசப்பா. என்ன சேர்த்துக்கோங்க ஏசப்பா. உனக்கு நான் தந்த தருணத்தை இழந்து விட்டாய் மக்களே. புறமே ஆண்டவரே, என்ன தெரியலையா? என்னை கூட்டு போகாம நீங்க எப்படி ஏசப்பா போகலாம்? என்னை கூட்டு போங்க ஏசப்பா, ப்ளீஸ். காவியா, நீ வீணான வார்த்தைகளை எப்பொழுதும் பேசுகிறாய். சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லோரையும் பற்றி புறம் பேசுகிறாய். நீ சபைக்கு வருவதை பிறரை குற்றம் பிடிக்கத்தான் என்பது போல நடந்து கொண்டாய். உனக்கு இங்கு இடமில்லை. ஆண்டவரே, அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தானே பேசுறேன். அதெல்லாம் நீங்க கணக்கு எடுத்துக்கிறீங்க. என்னை கூட்டு போங்க ப்ளீஸ் ஏசப்பா. உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை இழந்துவிட்டாய். நான் உன்னை அடி புறமே. ஏசப்பா, நான் ஜெயில் வந்திருக்கேன். தெரியல ஏசப்பா உங்களுக்கு. நான் அறிவேன். தேவ சமூகத்தில் துணிகரமாய் செல்போனை பயன்படுத்தினாய். என் சத்தத்திற்கு செவிக்கூடாமல் சபையை குறைத்துக் கொண்டிருந்தாய். உன் துணியை எப்படி பொறுத்துக்கொள்வேன்? ஏசப்பா, என்ன மனுஷன் ஏசப்பா, நான் செல்லை யூஸ் பண்ண மாட்டேன் ஏசப்பா. நான் இனிமேட்டு ஏசப்பா, நான் உங்க தேவ சமூகத்தில் நான் செல்லை யூஸ் பண்ண மாட்டேன் ஏசப்பா. மனுஷன் ஏசப்பா. படைத்த தேவனை தவிர மனிதனால் படைக்கப்பட்ட கருவிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததால் பரலோகம் வரும் வாய்ப்பை இழந்து விட்டாய். புறமே என்னைய மாதிரியே எல்லாரும் ஏசப்பாவை பற்றி சுவிசேஷம் சொல்லி எல்லாருக்கும் ஏசப்பாவை தெரிவிங்க. எப்பொழுதும் தேவ வார்த்தையிலும் கிருபையிலும் தரித்திருங்கள். உடம்பு சரியில்லாததுக்காக போய் ப்ரேயர் பண்ணுங்க. என்னை மாதிரி யார் மற்றவங்களும் கிண்டல் கேலி பேசிடாதீங்க. தேவ சமூகத்துல மட்டும் இல்லை, எங்கேயுமே யாரையுமே கிண்டல் கேலி பேசி பரலோகத்துக்கு போற வாய்ப்பை இழந்துடாதீங்க. என்ன மாதிரி நம்மள அலங்காரப்படுறதுக்கே முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. என்ன பரலோக ராஜ்யத்தை இழந்துருவீங்க. என்னை மாதிரி ஒன்றும் தேவ சமூகத்தில் எப்பயுமே செல்போன்லேயே இருக்காதுங்க. தேவ